சென்னையில் காஃபினாலே அது மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புகழ்பெற்று விளங்கக்கூடிய நிறுவனம் தான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். வேல் சக்ரா காஃபி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் இயங்கக்கூடிய மெட்ராஸ் காஃபி ஹவுஸின் நிறுவனர்கள் திரு குமாரவேலன் மற்றும் திரு பிரசன்னா வெங்கடேஷ் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கங்க, நான் குமாரவேலன் என் பேர். நானும் பிரசன்னாவும் சேர்ந்து 2010 மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஆரம்பித்தோம். ஒரு கடையை ஆரம்பித்தது அப்புறம் மக்களோட பேராதரவில் இன்றைக்கி 150 கடையை தாண்டி இருக்குது. நல்லா போய்ட்டுருக்கு. நான் ஒரு 10 வருஷமாக கோயம்பேட்டில் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தேன். நானும் எங்கள் அண்ணனோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில். அது ஃபேமிலி பார்ட்னர்ஷிப்பில் அண்ணனுக்கு ஹோட்டல் போயிடுச்சு. எனக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இஷ்டம். அப்போ நான் பிரியறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி பிரசன்னா ஃப்ரெண்டாக இருந்தார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து காஃபி கடை ஆரம்பித்தோம். சின்னதாக அந்த பிரியற டைமில் ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ பிரதர் அது வேண்டாம், சின்ன பிஸ்னஸ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போது பிரசன்னாட்ட நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி செய்யலாமான்னு கேட்டப்போ பிரசன்னா தனியாக ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து ஒரு 2 மாதத்தில் எங்கள் இதுவும் ஃபேமிலி பார்ட்டிஷன் ஆகிடுச்சு. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ன்னு ஆரம்பிக்கல. அதுக்கப்புறமா பிரிஞ்ச உடனே சரி அது காஃபி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு கடை இங்கே ஆரம்பித்தோம், எக்ஸ்பிரஸ் அவனியில். அதுக்கப்புறம் அதை மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ன்னு பேர் வச்சு ஆரம்பித்தது. எக்ஸ்பிரஸ் அவனியில் ஃபஸ்ட்டு கடை அதான். இப்போ பொதுவாக காஃபிக்கு இப்போ சரியான காம்படிட்டர் இல்லை எங்களுக்கு. பொதுவாக நம்ம ஃபில்டர் காஃபி குடிக்கணுன்னா டீ கடையில் போனால் ஃபில்டர் காஃபி கிடைக்காது, இன்ஸ்டன்ட் காஃபி தான் கொடுக்குறாங்க. ஃபில்டர் காஃபி நம்ம சங்கீதா, சரணபவன் மாதிரி பெரிய பெரிய பிராண்டில் கொடுக்குறாங்க. அங்கே போனோம்னா நம்ம உட்காந்து உள்ளே ஆர்டர் பண்ணி அது மாதிரி கொஞ்சம் கம்பர்சமாக கொஞ்சம் வேகமாக ஆன் த கோன்னு சொல்லுவாங்க, வாங்கி போகிறதுக்கு இதுதான் வசதியாக இருக்குது. இந்த மாதிரி செக்மெண்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போது சுத்தமாக இல்லை. இப்போவாது டீக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல பிராண்டெல்லாம் வந்துருச்சு. காஃபிக்கு பெரிய டிமாண்ட் இல்லாதனால அப்படி அந்த இல்லாத ஒரு பொருளை நம்ம கொடுத்தனால நல்லா ஆயிடுச்சு. இது போக எங்களது குவாலிட்டி ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறோம். சிஸ்டம்ஸ் ரொம்ப கார்ப்பரேட் ஸ்டைலில் இருக்கும் எங்களோட மெயின்டெனன்ஸு. இன்ஸ்டன்ட் டெய்லி ஃபாலோ அப்பு, டெய்லி குவாலிட்டி செக்கிங்கு, டீம் லீடர்ஸ், மேனேஜர்ஸு, ஜோனல் ஹெட்டு அப்படி நிறைய கார்ப்பரேட் ஸ்டைலில் பண்ணுறதுனால அந்த யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளோட இந்த க்ரோத் வந்திருக்கு. மக்களும் பேராதரவு கொடுக்குறாங்க. நம்ம சென்னை ஒன்றில் நான் இப்போ மெடிக்கல் ரெப்பாக இருந்ததுனால ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருக்கும்போது அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தப்போ எனக்கு அந்த கடை இருக்குது, நீ வேணால் எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஸோ அப்படி ஆரம்பித்தோம். அங்கே மெட்ராஸ் காஃபிஸ்ன்னு ஆரம்பிக்கல, வேறு ஒரு பேரில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 2010 அக்டோபரில் கரெக்டாக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ஒன்றில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் 2 பேர் சேர்ந்து அந்த நேம் நம்ம வச்சோம், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ன்னு ஆரம்பித்தோம். இப்போ அது நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் அமைஞ்சது உண்மையிலேயே ஒரு காட் கிரேஸ் மாதிரி தான் அமைஞ்சது. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பிரஸ் ஒன்றில் வைக்கும்போது ஒரு 5 பேர் சூஸ் பண்ணோம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட் நிறையா பேர் பிரெயின் ஸ்டாமிங்கில் பண்ணும்போது ஒரு துண்டு சீட்டில் தான் எடுத்துகிட்டு போய் வச்சோம். அப்போ இந்த பேர் அங்கே இருக்க ஒரு மேனேஜர் டிக் பண்ணார், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ன்னு வச்சு. அந்த கடை ஓப்பனிங் அப்போ நாங்கள் 2 பேருமே இல்லை, முதல் கடை அப்போ வெளியில் இருந்தோம். நாங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு தான் வந்தோம். கடை ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியூர்லேருந்து ஓப்பன் பண்ணோம். அது வரும்போது ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக நாங்கள் கடையில் இருந்துகிட்ருக்கோம். ஒருத்தர் இங்கே மெட்ராஸ் காஃபிஸ் பார்த்துருக்கேன், நிறைய பிரான்ச் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு கடை. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு நேம் தான், அந்த மெட்ராஸ் காஃபிஸ்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப அந்த மெட்ராஸ்ன்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு நேம் மாதிரி அமைஞ்சது. ஸோ அதில் நேம் நம்ம பிராண்டு ஒன்று. இன்னொன்று அந்த டைம் கியாஸ்க்கு இந்த மாதிரி சின்ன கியாஸ்க் கான்செப்டே கிடையாது. 2010 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கும், இல்லைன்னா சின்ன டீ கடை இருக்கும். 2க்கும் நடுவில் கியாஸ்க்குன்ற ஒரு இதே இல்லை. அப்போ தான் நம்ம சென்னையிலையும் மால்ஸ் எல்லாமே பூம் ஆகிட்டு இருந்துச்சு, ஐடி பார்க் பூமிங்கில் இருந்தது. இந்த மாதிரி சின்ன ஃபார்மேட்டில் யாருமே இல்லாத போது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கான எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிது. அதை நாங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி குவாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணி
எல்லா வெண்டார்ஸ்க்கும் கரெக்டாக பேமெண்ட்ஸ்லேருந்து எல்லா ஐடி பார்க்ஸ்லேயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு க்ளீனாக மெயின்டைன் பண்ணி, ஏன்னா அவங்க நிறையா செக்லிஸ்ட்லாம் வைப்பாங்க ஐடி பார்க்கு நீங்கள் வெளிலலாம் போகும்போது. அப்படி போகும்போது எங்களோட க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக்காக கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, நல்லா வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ 150 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குங்க. ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இந்தியாவில் எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்டில் இருக்குது. ஃபாரினில் அபுதாபியில் 2 கடை இருக்குது. டெல்லியில் நிறைய இருக்கும். பூனே, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத், ஆந்திராவில் நிறைய நெல்லூர் சைடெல்லாம் இருக்குது. நம்ம 4-5 இடத்துல இருக்குது. இப்போ எல்லா தமிழ்நாட்டிலையும் சவுத்தில் நிறைய இருக்குது. நம்ம ஸ்பெஷாலிட்டின்றது ஃபில்டர் காஃபி தான். பொதுவாக ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்க ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வந்து ஒரே இதாக மெயின்டைன் பண்ணுவோம் எங்கள் எல்லா கடையிலையுமே. எல்லாத்துக்குமே அளவு, பாலுக்கு இவ்வளோ ஊற்றணும், டிகாஷன் எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துருக்குறோம். நம்ம ஸ்பெஷாலிட்டின்றது ஃபில்டர் காஃபி தான். அதே மாதிரி அது வெறும் அளவு மட்டும் முக்கியமல்ல, குவாலிட்டி, அந்த சூடு இவ்வளோ நேரம் இருக்கணும், பால் இந்த சூடில் இருக்கணும், டிகாஷன் இத்தனை மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்துக்குமே பேராமீட்டர்ஸ் இருக்குது. எல்லா பேராமீட்டர்ஸையும் செக் பண்ணுறதுக்கு நோட் புக்ஸு, லாக் புக்கு எல்லாமே இருக்குது. அந்த ஒரு கடைக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார், அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் மெயின்டைன் பண்ணுறாரான்னு பார்க்குறதுக்கு ஒரு டீம் லீடர், 5 கடைக்கு ஒரு டீம் லீடர் போய் ரவுண்டிங்லேயே இருப்பார். அவர் போய் டக்குன்னு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுவார். 5 டீம் லீடருக்கு ஒரு ஜோனல் ஹெட் இருப்பார். ஸோ இதை மாதிரி கடுமையான குவாலிட்டி செக்கப் வச்சுருக்கனால நம்மளோட இது டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் நம்மளோட அட்வான்டேஜ். இப்போ 155 கடை இருந்தாலும் நாங்கள் க்ளோஸ் பண்ண கடைன்னு பார்த்தா ஒரு 60-70 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ராங் லொக்கேஷனில் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 கடை வந்து எங்களுக்கு ஜெயிச்சிருச்சு. நல்லா ஜெயித்தோடனே சரி எங்கே போட்டாலும் போகுன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அப்படிங்கும்போது ராங் டிசிஷன்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ராங் லொக்கேஷனில் வைக்கிறது, எங்களோட பிராண்டுக்கு சூட்டே ஆகாத ஒரு லொக்கேஷனில் வைக்கிறது, அப்புறம் ரொம்ப டிராஃபிக்கான லொக்கேஷனு, அந்த மாதிரி தப்பான லொக்கேஷன் வச்சோடனே நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய கடை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்தது. அப்புறம் மேன் பவர் இஷ்யூ, அப்புறம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும்போது சரி நம்ம இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணணுன்னு வந்தது. ஸோ மொத்தம் 60-70 கடை நாங்கள் க்ளோஸ் பண்ணது மட்டும் இருக்கும். ஸோ இப்போ அந்த கடைலாம் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் இப்போ நம்ம ஒரு 230-40 கடை வந்திருக்கோம். இதை தவிர ரொம்ப ஹேர்டில் ஃபேஸ் பண்ணது வந்து இந்த கொரோனா டைமில் தான். நாங்கள் இப்போ கொரோனா 2020 அப்போ 85 கடை வச்சுருந்தோம். மேஜராக பார்த்திங்கன்னா ஐடி பார்க்ஸு, அப்புறம் ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல மேஜராக இருந்தோம். ஹை ஸ்ட்ரீட்டில் இல்லை. கொரோனா டைம் வந்தோடனே லாக்டவுன் போது ஃபஸ்ட்டு அடி வாங்கின இடம் வந்து ஐடி பார்க்ஸ் தான். ஏன்னா எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போயிட்டாங்க. ஏர்போர்ட் எந்த இதுவும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இல்லை, எல்லாம் க்ளோஸ் ஆச்சு. அப்படியே 0 ஆகிட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரில எங்களுக்கு. ஹை ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 5 கடை 6 கடை தான் இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தா கூட அதில் பெரிய சேல்ஸும் இல்லை. இதில் வந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியாமல் 2020 ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அந்த செப்டம்பர் வரைக்குமே எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 85லேருந்து நாங்கள் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 16 கடை தான் ஓப்பனிங்கே ஆச்சு. 85 கடையில் 16 கடை தான் ஓப்பன், மீதி 70 கடை க்ளோஸ். அந்த டைம் மட்டுமே திருப்பி அதெல்லாம் ஓப்பன் ஆகுமான்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் டக்குனு ஃப்ரான்ச்சைசி நம்ம மோடு க்ரியேட் பண்ணலான்னு பண்ணோம். அப்புறம் அந்த டைமில் நாங்கள் க்ரியேட் பண்ண 100 பிராண்டு. ஏன்னா அந்த விலை கம்மி இடம் நிறையா வந்தது. அப்போ அதுக்குன்னு ஒரு பிராண்டு நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாயாமாயான்னு ஒரு பிராண்டு நாங்களே க்ரியேட் பண்ணோம். அது இப்போ ஒரு 7 கடை இருக்குது. அது நல்லா போயிட்டுருக்கு. அது வந்து ப்ரிடாமினட்லி சாய்க்கு, இது எப்படி காஃபிக்கோ அதுக்கு வந்து சாய்க்கு ஒரு பிராண்டு நாங்கள் உருவாக்கணும். அது கொரோனா டைமில் உருவாக்கணும் ஒரு பிராண்டு. ஸோ 16லேருந்து ஆரம்பித்தது. இந்த 4 வருஷத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணது மொத்தம் 150 கடை. ஸோ மொத்தமாக இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 150லேருந்து 160 கடை இருக்கும். வணக்கம், என் பேர் பிரதீப். மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் நான் ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கேன். இது வந்து என்னோடய 7th அவுட்லெட். 2015 என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு மெட்ராஸ் காஃபி ஹவுஸில். ஸோ ஆல்மோஸ்ட் 6 years கம்ப்ளீட்டட். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் நான் ஏன் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தேன் அப்படிங்கிறது சொல்லணுன்னா, 2015 நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ரெஃபர் பண்ணார். அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் அபவுட் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். நான் ஒரு 2-3 அவுட்லெட் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த கான்செப்ட், அந்த மாடல் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே நான் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் டீம் அப்ரோச் பண்ணேன். அவங்க வர சொன்னாங்க. நேரில் போய் பார்த்தேன். அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, என்னோட இது என்ன, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தென் ஐ ஸ்டார்ட் ப்ரொசீடிங் வித் லொக்கேஷன் ஹண்ட். அப்போது நான் 2015 என்னோடய ஃபஸ்ட் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஸோ டில் டேட் வரைக்கும் எனக்கு நான் டே 1ல் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த சப்போர்ட் அதுக்கான இது எல்லாமே கிடச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10+ இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆகிறாங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒன்று தான், நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஏன்னா இது நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த ROI கண்டிப்பாக இதில் ரிட்டர்ன்ஸும் கண்டிப்பாக இருக்கும், ப்ரொவைடட் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். மற்றபடி இதில் எந்த விதமான ஹிடன் இதுவோ எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாமே வெரி டிரான்ஸ்பரண்ட். நாங்கள் பசுல்லா ரோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கியாஸ்க் எங்கள் ஹை ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அது முந்தி வந்து இந்த ஐடி பார்க்லேயே பண்ணிகிட்டு இருக்கும்போது டி நகரில் ஒரு கியாஸ்க் வந்தது. அப்போ என்ன பண்ணலான்னு நாங்கள் நிறையா டிசைன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு ஆர்கிடெக்ட் பெரிய அவர் வந்து எங்களுக்கு நீங்கள் நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் அழகாக வரைஞ்சி எங்களோட கோபுரம் மாதிரி ஒரு கியாஸ்க் இருக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இதை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னாரு. ஸோ அதுவும் அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாருமே கியாஸ்க்கு நல்லா பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தது தான். ஹாய், நாங்கள் வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அண்ணா நகர் மெட்ரோ ஈஸ்ட் அவுட்லெட்டோட ஓனர்ஸுங்க. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட் வந்து எங்களுக்குள்ளே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, மெடிக்கல் பிஸ்னஸ் இருக்குது. நாங்கள் வந்து வருஷம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுவோம்னா, எங்களுக்குள்ளே ஒரு கோல் வச்சுப்போம். இந்த வருஷம் இந்த பிஸ்னஸ் அவுட்கம் இருக்கணும், இந்த டேர்ன் ஓவர் இருக்கணும். அப்படி டேர்ன் ஓவர் பண்ணணும்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். அவங்கள நாங்கள் அப்ரோச் பண்ணும்போதே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் இந்த பிராண்டை அப்படின்றத, இந்த ஒரு அவுட்லெட் எடுப்போம் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் மைதா சொன்னது மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷனு அவங்களுக்குள்ளே இருந்தது, அவங்களோட சப்போர்ட் நிறையவே இருந்தது. அண்ட் ஈவன் பிரசன்னா சார் அண்ட் குமரவேல் சாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில இடம்லாம் ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ வி ஷுவர்லி வில் ஓப்பன் அனதர் 2 outlets in near future. பண்ணுற கடையை ஒழுங்காக பண்ணணும், வர்ற ஃப்ரான்ச்சைஸி வந்து எங்களுக்கு சம்பாதிக்கணும், அதுதான் எங்களோட மெயின் மோட்டோ. அவங்க காசு போடுறாங்க, போட்டதுக்கான ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், லாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாகவே இருப்போம். அதுலேயும் மீறி 1-2 லாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேறு லொக்கேஷன் நம்ம மாற்றி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது நம்மளுக்கு, அப்ராடில் ஏகப்பட்ட ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ப்ளஸ் நார்த் இந்தியாவும் நல்லா இருக்குது நம்மளுக்கு. ஃபாரின் மட்டும் இல்லாமல் நம்ம மும்பை, டெல்லிலாம் நல்ல மார்க்கெட்டாக இருக்குது, ஹைதராபாத் ரொம்ப நல்ல மார்க்கெட் காஃபிக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவுட் ஆஃப் தி சென்னை வந்து கொஞ்சம் நிறையா பெரிய மார்க்கெட்ஸ் இருக்குது. சென்னையிலேயுமே இப்போ மெட்ரோ ஒர்க்கு நல்லா நடந்துகிட்ருக்கு. மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த சைடு OMR எல்லாமே நம்மளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 years வந்து ஒரு கோல்டன் பீரியடாக தான் நாங்கள் பார்க்குறோம். பண்ணும்போது அதான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு, இப்போ நம்ம ப்ரைவேட் லிமிட்டடாக ஆக்கி வந்துட்டுருக்கு. கொரோனா டைமில் நாங்கள் அப்போயே 20 crores பண்ணிகிட்டு இருந்தோம். கொரோனாலேருந்து 2021 வந்து 2 கோடி ஆகிட்டோம். 20 கோடின்றது 2 கோடி வந்துடுச்சு திருப்பி. மறுபடியும் அதுலேருந்து இப்போ திருப்பி 25 கோடிக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறதுல என்னென்னா லொக்கேஷன் வந்து பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். ஃப்ரான்ச்சைஸ்க்கு 4 lakhs வாங்குகிறோம். அது போக ராயல்ட்டி 6% வாங்குகிறோம். ஒரு கடைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா 15 to 17 லட்ச ரூபா வரைக்கும் ஆகுது. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 80% வருஷத்துக்கு ஒரு 10-12 லட்ச ரூபா லாபம் வர மாதிரி பார்க்குறோம். அது மாதிரி இடம் நல்லா அமைஞ்சதுன்னா எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இப்போ மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. ஆரம்பிக்கிறவங்க வந்து அவங்க என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த குவாலிட்டியும் அந்த சர்வீஸையும் எக்காரணத்தை கொண்டு யார் பேச்சையும் கேட்காம மெயின்டைன் பண்ணியிருந்தால் இனிஷியல் சரிவு இருந்தாலும் பிற்காலத்தில் பெரிய வளர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கும். இல்லை நம்ம என்ன செய்கிறோன்றதில் அதில் ஒரே ஸ்டெடியாக இருக்கணும். நீங்கள் நம்ம முதல்ல நம்ம குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான தரமான ரேட்டு இருக்கான்னு, கரெக்டான ரேட்டு, நம்மளுக்கும் லாபம் இருக்கணும், கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக முன்னேறலாம். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேற்கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளவும்.